என்னுள் இருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிர் எரிந்து வயர்தல் காளைக்கு கடனே என்ற பொன்முடியாரின் புறநானூறு பாடல் ஒவ்வொரு மாந்தரின் கடமையையும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளது. மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பல்வேறு பொறுப்புகளை மேற்கொள்கின்றான். அவை குடும்பம், சமூகம், கல்வி, அரசியல், தொழில், ஆன்மீகம் என எல்லா துறைகளும் பொதுமக்களாகிய நம்மால் தான் இயக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் சமூகம் பற்றி குறிப்பிடும் போது மனிதன் தனியானவன் அல்லன், அவன் சமூக கடலின் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதனை அச்சமில்லாதவனாய் கூறினார் பாரதி. ஒழுக்கமுள்ள மக்கள் வாழும் சமூகம் ஓர் சிறந்த சமூகமாகும். அப்படிப்பட்ட ஒழுக்கம் அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் என்பதற்கு ஏற்ப நம்முடைய வீடுகளில் இருந்து தான் தொடங்குகிறது. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? சிட்டுக்குருவிகள் வல்லூறுகளை எதிர்க்கும் ஆற்றலை வெளிப்படுத்தி சுதந்திரத்தை பெற்றோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தலில் உள்ள கடமையை அன்றே மக்களுக்கு பரப்புரை செய்தார் காந்தியடிகள். எப்பொழுது ஒரு பெண் நட்ட நடுநிசையில் 12 மணிக்கு கழுத்தில் தங்க நகை ஒன்றணிந்து எந்த ஒரு வன்முறையும் கொடுமையும் இல்லாமல் சுதந்திரமாக வீடு திரும்ப முடிகிறதோ அங்கே வெளிப்படுகிறது நம் தாய் நாட்டின் சுதந்திரமானது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் பெற்றிருக்கும் சுதந்திரத்தின் நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. பெண்மையை காப்பதற்கா அல்லது அழிப்பதற்கா? இதில் ஒவ்வொரு பொதுமக்களின் பொறுப்பும் உள்ளது. சாலைகளில் பயணம் செய்யும் போது தலைக்கவசம், உயிர்கவசம் என அரசு அறிவுறுத்துகிறது. நெகிழியை தவிர்த்து நிலத்தை நிமிர்த்துவோம் எனவும், நெகிழிகளை முழுவதுமாக அகற்றி துணியாலான பைகளை பயன்படுத்துங்கள் என அரசு அறிவுறுத்துகிறது. ஆனால் மிகுதியான நெகிழிகளை உற்பத்தி செய்யும் ஆலயங்களுக்கு அரசு உரிமை கொடுத்துள்ளது. சட்டங்களும் திட்டங்களும் யாருக்காக இயற்றப்பட்டது? நமக்காகத்தான் அல்லவா? நாம் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். நெகிழியை பயன்படுத்துவதை நிராகரித்து விட்டால் நெகிழியின் உற்பத்தி குறைந்துவிடும். ஆகவே பொதுமக்களாகிய நம்மிடம் நெகிழியை பயன்படுத்த கூடாது என்ற விழிப்புணர்வு வர வேண்டும். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்னும் முழக்க தொடர்கள் வெறும் முழக்கமாக மட்டுமே இருந்துவிடக் கூடாது. இயற்கையை நாம் பேணி பாதுகாத்திட வேண்டும். இலவசங்களை தேடி ஓடும் மனிதன் உயிர் வாழ மூச்சு காற்றை இலவசமாக தருவது மரம்தான் என்பதனை மறந்தது ஏனோ? இந்த இடத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஒரு பொன்மொழி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, புறா வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் எல்லாம் வந்துவிட்டது என்பார். ஆகவே மரங்களை வெட்டுவதை தவிர்த்து மரம் வளர்வதை ஒரு தலையாய பொறுப்பாக நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்திய மக்களின் ஜனநாயக உரிமை வாக்குரிமை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்களித்து நம்முடைய தலைவரை, அதை விட மேலாக நம்முடைய வழிகாட்டியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரியாரின் பார்வையில் குடியாட்சி என்பது ஒரு சமூகத்தில் அதிகாரமற்றவர்களுக்கு மேலான அதிகாரத்தை கொடுப்பதே ஆகும். அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு நாம் விலை கொடுக்கிறோம். அது யாருடைய தவறு? ஓட்டளிக்கப்படம் கொடுத்த வேட்பாளர்களின் தவறா அல்லது நம்முடைய ஓட்டின் விலை இவ்வளவு என விலை வைத்திருக்கிறோமே பொதுமக்களாகிய நம்முடைய தவறா? ஜனநாயக உரிமையில் நம்முடைய பொறுப்புணர்ச்சி எங்கே போனது? எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்கிறது புறநானூறு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர். காமராஜர்களின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று போற்றப்படும். நாடென்ன செய்தது உனக்கென்று பார்க்காமல் நீ என்ன செய்தாய் நாட்டிற்கு என்று யோசி.
அன்று காமராஜர் ஐயா ஆட்சியில் இருந்த காலகட்டம். எல்லா வீடுகளுக்கும் தண்ணீரினை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார். ஆனால் தன் வீட்டு இணைப்புக்கு போதிய பணம் இல்லாமையால் தன் தாயை பொதுநீர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொள்ளும்படி கூறினார். அரசு தரும் சலுகை தானே என்று இல்லாமல் அதிலும் நாம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயலாற்றினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கல்வி பெற வேண்டும். இன்றளவும் நம் நாட்டுப்புறங்களில் இப்படியாக கூறுவதுண்டு. ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது அவள் குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவதற்கு சமம். கல்வி இல்லாத வீடு இருண்ட வீடிற்கு ஒப்பாவும் எனவும் கல்வி இல்லாத பெண்கள் களநிலம், அதில் புற்கள் விளையலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விதைவதில்லை என்கிறார் பாரதிதாசன். ஆகவே நாம் அனைவரும் கட்டாயம் கல்வி பெற வேண்டும். நம்முடைய நாட்டின் தலையெழுத்தை மாற்றியமைக்க போவதே நம்முடைய நாட்டின் இளைய தலைமுறையாகிய நாம் தான். நம்மால் மட்டும்தான் முடியும். ஆகவே நாம் அனைவரும் கட்டாயம் கல்வி பெற வேண்டும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய பொறுப்பாகும். இயற்கையை நாம் மதித்தால் நம் அடுத்த தலைமுறை வாழும். இயற்கையை நாம் மிதித்தால் நம் அடுத்த தலைமுறை வீழும். ஆகவே வாக்குரிமையை முறைப்படி பயன்படுத்த வேண்டும் எனவும், விளை நிலங்களில் விவசாயம் மட்டுமே செய்ய வேண்டும் எனவும், சாலைகளில் பயணம் செய்யும் போது தலைக்கவசம் அவசியம் என்ற பொறுப்புணர்வும், நெகிழியை பயன்படுத்த கூடாது என்ற விழிப்புணர்வும் நம்மிடம் இருந்தால் ஒரு பசையும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடே என்பதற்கிணங்க சிறப்புடன் நம்முடைய பொறுப்புகளை ஆற்றி வருங்கால இந்தியாவின் வளமான குடிமக்களாக வளம் வர வாழ்த்து கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.